ரூபாய்ன்றாங்க ஒரு சாப்பாடு, அரை சாப்பாடு தான் வருது. 40 ரூபாய்ன்றாங்க கூழ். இங்க பாருங்க தண்ணி மாதிரியே வருது அந்த கூழ். இங்க பாருங்க 70 ரூபாங்க. என்னங்க சொல்றீங்க? எங்க தளபதி பாருங்க வேண்டாமா? ஒரு 50 ரூபாய் 40 ரூபாய் எவனா சொம்பேர் பொம்பர் அவங்ககிட்ட போய் ஏமாத்து போயிட்டு புஷ்கா வெறி புஷ்கான்னா வெறி சோதா போட்டு நீ சாம்பார் சட்னி கொடுத்தா கூட சத்தியமா சாப்பிட்டு போடுவோம். இந்த மாதிரி புஷ்கான்னு சொல்லிட்டு 70 ரூபாய் 4 போட்டி வச்சுல ஏமாத்த கூடாது. என்னைக்குமே நாங்கன்னா அம்மா தூத்துல கூட சொம்பே ஆகி போகிறோம். கூழ் வாங்கலான்னு வந்தாங்க, பசிக்குது சொல்லிட்டு 40 ரூபான்றாங்க ஒரு கூழ். தண்ணி மாதிரியே இருக்குங்க. இந்த சாப்பாடு வந்து 70 ரூபான்றாங்க பாருங்க. 80 ரூபாய் அது பார்சலுக்கு 80 ரூபாய் இதுங்களே. இந்த சாப்பாடு வீடியோ எடுங்க. நாங்க கையை தொடல இன்னும் இதுல இன்னும் கையை தொடல நாங்க மோசம் பண்ணல. கையை தொடாம இருக்குது இந்த சாப்பாடு பாருங்க. ஒரு கூழ் 40 ரூபாய். தண்ணி மாதிரியே இருக்குதுங்க அந்த கூழ். நாங்க காலையில இருந்து சாப்பிடாம தான் நாங்க மாநாட்டுக்கு இங்க வந்தோம். இங்க வந்து சாப்பாடு வாங்கலாம்னு பார்த்தா ஒரு சாப்பாட்டுடைய விலை 70 ரூபான்னு சொல்லுவாங்க. அந்த விலைக்கு தகுந்த குவாலிட்டியும் இல்லை. சாப்பாடு சாப்பிட்டா அதுக்கு உண்டான ருசியும் இல்லை. சரி முடியல, கம்மி விலையில கூழாவது குடிக்கலான்னு பார்க்குறேன். அந்த கூழினுடைய விலை 40 ரூபாய். அந்த 40 ரூபாய் கூழும் சரியில்லை, வெறும் தண்ணியாக இருக்குது. இதை குடிச்சிட்டு எங்கள் உடங்க வீணாக்கிட்டு போக சொல்கிறீங்களா? இந்த மாநாடுக்கு வந்து இந்த மாநாடு தளபதி அரசியல் புதிய மாற்றத்தை உண்டாக்குறதுக்காக பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் ஊழல் பண்ணால் எங்களுக்கு அரசியல் கட்சி குறித்து என்ன சொல்லுவாங்க? எங்கள் தலைவரை பற்றி என்ன சொல்லுவாங்க? இல்ல எங்க கட்சியின் சார்பா இது போல வியாபாரங்கள் பண்ண மாட்டாங்க. இது போல பண்ணா கூட இது மாதிரி ஏமாத்த மாட்டாங்க. இலவசமா தண்ணீர், பிஸ்கெட் மற்றும் தின்பண்டம்லாம் வெளியில கொடுத்துட்டு தான் வராங்க. நாங்க வாங்கிட்டு தான் வரோம். அதுவும் நல்ல குவாலிட்டியா இருக்குது. இதே பாத்துங்க, தளபதியுடைய போட்டோ போட்டு இருக்குது. எங்க தளபதி இது மாதிரி குவாலிட்டியா நல்லதா தான் செய்வார். ஓச்சி எதுவும் இதுல குளறுபடி செய்ய மாட்டாரு. தரம் இல்லாததை கொடுக்க மாட்டாரு. எது கேட்டாலும் நாங்கள் பசிக்கு தான் சாப்பிட்றோம். நைட்டு 11 மணிக்கு வந்தோம். உள்ள எங்களுக்கு க்ரௌடு அதிகமாக இருக்கனால தான் வெளியில் வர்றது. எல்லாருமே சாமானிய மக்கள் தான் வரவங்க. எல்லாருமே நாளைக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தான் வரோம். சரிங்களா? எங்கள் தளபதியால் முடியாமல் இல்லை, அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. எவ்வளவோ நல்லது பண்ணுறாரு. எங்கள் தளபதி பேரை வச்சு இந்த இது பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஒரு முத்து, திருச்சி மாவட்டம். தக்காளி மட்டும் தான் போடுறாங்க, காய்கறி இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கன்னா வந்து சும்மா வந்துக்கிறோமா? இல்லை மாநாட்டில் அவங்க 10,000 கொடுக்குறாங்க, 20,000 கொடுக்குறாங்க, செயலாளர் இவ்வளோ கொடுக்குறாங்க, வந்துருந்தாங்க கஷ்டப்பட்டு வயசு வந்துக்கிறோம். அதுக்கான உரிமை சாப்பாடு இங்கே இருக்கணும். இது எப்படி உள்ள விட்டாங்க? போலீஸ் நேற்று பிரச்சனை பண்ணாங்களாம். போலீஸ் நேற்று உள்ள பிரச்சனை பண்ணாங்களாம். இப்போ போலீஸ் கமிஷன் கூட இந்த வேலை செய்கிறாங்க. அவங்க அதை நீங்கள் எடுத்து பேசணும் மீடியாவில். விக்கிராண்டி தொகுதி மதி. நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து வந்துக்கிறேன். இது விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன் சார். அண்டாச்சிபுரத்து பக்கத்துலேருந்து வந்துக்கிறேன். நாங்கள் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சுட்டு வந்துடுறோம். சாப்பாடு எப்படி இருக்கணும்? சாப்பாடு வந்து பொங்கல் சோறு மாதிரி இருக்குது. இந்த சாப்பாடுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க போலீஸு. ஆள் சப்போர்ட் இல்லாமல் நடக்காது. இது நல்ல மாதிரி வந்து எங்கள் எல்லா ரசிகருங்கிறாங்க, எல்லாம் பதில் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப அராஜகம். இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவங்க யார் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? இதெல்லாம் வந்து தடைப்பட வேண்டியது. இது முதல்ல வந்து இது சோதனை பண்ணி இது தரமில்லாத சாப்பாடு இது விற்கக்கூடாது. நீங்கள் வெளியில் போங்கன்னா இவங்களை அப்புறப்படும்.